உலகெங்கும் உள்ள ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா மாசி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மாசி மாதம்னாவே பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துக்கு மிகுந்த உகந்த மாதம் சொல்லுவாங்க. ஏன்னா கடந்த தை மாதம் பார்த்திங்கன்னா கர்மங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருந்துக்கும். அதனால தான் தை பிறந்தா வழி பிறக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா தை மாதம் உங்களுடைய அந்த கர்ம காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சீராக்கிட்டீங்கன்னா இந்த மாசி என்பது உங்களுக்கு நிறைய வாழ்க்கைக்கான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு மாதமாக தான் இனி வரக்கூடிய மாதங்கள் இருக்கும் என்பதை தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக யாத்திரை செய்வது, இல்லை புதிய இந்த மந்திர உபாசனைகள்லாம் பெறுவாங்க இல்லையா, குரு மூலிமா மந்திர உபாசனை பெறுவது, மேலும் புதிய கலைகளை கற்பது. அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் தான் ஏதோ ஒரு கலையை கற்றுக்கணும் அப்படின்னு வச்சுங்க. கலை மியூசிக்காக இருந்தாலும் சரி, அனைத்து கலை ஆயக்கலை 64 கலைகளையும் கற்கிறதுக்கு புதிதாக கற்றுக்கொள்வதுக்கு உகந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதம் தான். இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த தீர்த்த நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க, புனித நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணிய தீர்த்த அப்படின்னு சொல்லுவாங்களே, நிறைய கோயில்களில் போகிறீங்கன்னா ஏன்னா மாசி மாதம் மகம் நட்சத்திரம் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய இந்த தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய சிவாலயங்களில் போயிட்டீங்கன்னா அந்த புனித நீராடுதல் இல்லை அந்த தீர்த்தவாரின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாசி மாதத்தில் நடக்கும். ஸோ இந்த மாசி மாதம் ஆன்மீகத்திற்கும் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு செல்வதற்கு உகந்த நற்பணிகளை செய்து நம்மளை மேன்மைப்படுத்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாசி மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கும், எந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும், எந்த இடத்த சரி பண்ணால் நம்ம வாழ்க்கை இன்னும் அழகாகும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசிக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மாசி மாதம் மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியும் லாபத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம். அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன, தொழில் வளர்ச்சியை அதிகரித்துக்கு லாபத்தை பல மடங்காக பெருக்கிக் கொள்வதற்கு ஒரு ஏற்ற மாதம் சொல்ல முடியும். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வேலை சார்ந்த விஷயத்தில் நிறைய மேஷராசிக்காரருக்கு ஒரு அழுத்தம் இருந்திருக்கும், வேலையில் ஒரு அழுத்தம் இருந்திருக்கும். நிறைய புதிய வேலையை தொடங்குவதற்காக நிறைய அந்த ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருப்பாங்க. தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு என்னென்ன, ஒரு தொழிலேருந்து இன்னொரு தொழில் செய்யலாமா அப்படின்ற மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள் மனதில் அதிகமாக யோசித்து அதனாலேயே ஒரு அழுத்தம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த அழுத்தங்கள்லாம் மாறி லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாசி மாதம். அதாவது இந்த மாசி மாதத்துக்கு பாதி மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அனைத்து இன்பத்தையும் எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுது. மேலும் கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுல பார்த்திங்கன்னா பூர்வீகம் போவதில் பார்த்திங்கன்னா நிறைய தடை தாமதம்லாம் வந்திருக்கும். அப்படி போனால் கூட பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும். போகும்போதே ஒரு பிரச்சனை தொடங்கியிருக்கும். அதையும் தாண்டி போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை எல்லாம் வந்திருக்கும். ஸோ அந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா உங்களோட அந்த குலதெய்வ வழிபாடையே சிறப்பாக செஞ்சுருக்க முடியாது, ஒரு தடை தாமதங்கள்லாம் வந்திருக்கும், ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்திருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் மாறி மீண்டும் அந்த குலதெய்வத்தை போய் சந்திப்பதற்கு இல்லை அந்த குலதெய்வத்தோட ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஏற்ற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலும் பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா நிறைய பேருக்கு என்னென்னா இந்த பெண்களுக்கு இந்த மாமியாரால் ஒரு அழுத்தம் இருந்திருக்கும். மாமியார் மருமக சண்டை இல்லையா, நீயா நானா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு அழுத்தம் இருந்திருக்கும். ஏன்னா இவங்க சொல்கிற விஷயத்தை அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு 2 பேருக்கும் ஒரு மனக்கசப்பு என்பது மேஷராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டுரும். ஸோ இந்த கசப்பு எல்லாம் நீங்கி மீண்டும் உங்கள் அன்பையும் மகிழ்ச்சியும் பரிமாறக்கொள்ளக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாசி மாத கடைசியில் ஏற்பட போகுது. நீங்கள் ஏற்கனவே தொடங்கிய தொழிலில் இருக்கு இல்லையா, அந்த தொழிலில் லாபம் இந்த காலத்தில் அதிகரிக்கும். குறிப்பாக என்னென்னாக்கா ஒரு இடம் சார்ந்த விஷயம், ஒரு ரியல் எஸ்டேட்டில் இன்வால்வ் ஆகிருந்தீங்க, இல்லை ரியல் எஸ்டேட்டை ஒரு கூட்டு முயற்சியில் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்துப்பீங்க. அந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் இந்த மாத கடைசியில் உங்களுக்கு ஒரு முடிவு இல்லை அந்த இடம் விஷயங்கள் முடிந்து
ஒரு லாபத்தை பெறலாம். இல்லை அந்த இடத்துக்காக எடுத்த முயற்சிகள்லாம் சரியாகி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியும். அதே போல் என்னக்கா தந்தையால் ஒரு மன மகிழ்ச்சி என்பது இருக்கும். தந்தை வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்த முயற்சிக்கெலாம் இல்லை, அது அப்படி சரியில்லை, நாங்கள் தாத்தா சொத்து அப்படி இப்படி ஏதாவது ஒரு தடைகளை ஏற்படுத்தி இப்போ அவரே சொல்லுவார், சரிப்பா நீ இஷ்டப்பட்ட மாதிரி ஏதாவது பண்ணு, சரி நல்லது நடந்தால் சரி அப்படின்ற உங்களுடைய விஷயங்களுக்கு அந்த ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து ஏற்பட போகிறது. ஏன்னா தந்தை வந்து சில விஷயங்களில் வந்து ரொம்ப முட்டுக்கட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. குறிப்பாக இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயம், பணம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இல்லை அவனுக்கு இவ்வளோ கொடுக்கணும், இங்கே பணம் கட்டினா தான் இது நடக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தடைகள் வந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியான ஒரு சூழலை இந்த மாசி மாதம் கடைசியில் உங்களுக்கு அமைத்து கொடுக்க தயாராக இருக்குது. சில பேர் என்னென்னாக்கா இந்த வெளிநாடு பயணங்கள்லாம் போயிருப்போம், தூர பயணங்கள். அந்த பயணம் எல்லாமே திடீர் ஏதோ ஒரு விஷயத்தினால, இல்லை சொந்தக்காரனோட பிரச்சனையினால, இல்லை சொந்தக்காரனோட ஏதாவது ஒரு சில நிகழ்வுனால தடைப்படலாம், தள்ளி போகலாம். ஸோ அந்த விஷயமும் இப்போது சுமூகமாக போகிறது. இப்படியே என்னென்னாக்கா, ஏன்னா இந்த தை மாதத்தில் ஏற்பட்ட தடை எல்லாமே இந்த மாசி மாதம் உங்களுக்கு விமோசனை கொடுக்கும், அது எல்லாமே சக்ஸஸ் ஆக்கி கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா நிறைய பேருக்கு தேவையற்ற இந்த உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கும். ஏன்னாக்கா அந்த வேலையில் ரொம்ப அதிகமான ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு நிறைய அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள், ஜீரண குறைபாடு எல்லாமே ஏற்பட்டிருக்கும். அந்த விஷயத்தெல்லாம் இப்போது சரியாகக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா காலங்களில் என்னென்னாக்கா குறிப்பாக ஒரு டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைக்காக சுற்றியிருப்பாங்க. டாக்குமெண்ட்டு பார்த்திங்கன்னா, இல்லை அளவீடு செய்வது, இல்லை டாக்குமெண்ட் சார்ந்த விஷயம், எனக்கு அந்த பாக பிரிவினை சொல்லுவாங்க இல்லையா, குறிப்பாக அந்த மாமன் சார்ந்த உறவில் பார்த்திங்கன்னா ரொம்ப மக்கார் பண்ணியிருப்பார். மாமா வந்து சொல் பேச்சே கேட்டிருக்க மாட்டார். மாமன்ற உறவு சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு அழுத்தம் வந்து ஏற்பட்டிருக்கும். இல்லை எனக்கு இவ்வளோ ஏன் ரெண்டு அடி தள்ளி போயிடுச்சு, 3 அடி தள்ளி போயிடுச்சு, இந்த மாதிரி சில பேர் காம்பவுண்ட் பிரச்சனை கூட வந்திருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு சுமூகமான ஒரு தீர்வை நோக்கி போகும். ஏன்னா கொஞ்சம் விட்டு அது போலீஸ் ஸ்டேஷன் கூட சில பேருக்கு போயிருக்கும். போலீஸ் ஸ்டேஷன், பஞ்சாயத்து, பஞ்சாயத்து, ஒரு அரசியல்வாதிகளை வச்சு பஞ்சாயத்துலாம் கூட பண்ணக்கூடிய ஒரு சூழல்கள் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு விஷயங்கள் அவன் செய்த கர்மங்கள் அடிப்படையில் ஏதோ ஒரு அவங்களோட குலதெய்வத்தோட அருளோட அடிப்படையில் சில பேருக்கு அது சுமூகமாகவும் மாறும். இது அவங்களோட சுய சாதகத்தோட தன்மையை பொறுத்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறதா இல்லை அவங்களுக்குள்ளே பேசி தீர்மானமாவதா என்பது தீர்மானமாகும். ஸோ அதை எல்லாமே இந்த மாசி மாதம் இருந்து எல்லாருக்கும் ஒரு திருப்தியான ஒரு உணர்வு ஏற்படும். இப்போ சரி ஓகே, கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று நல்லது நடந்துச்சு, சரி விடு, அப்படி 2026 போகிறதுக்கும் நமக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் நிறைவை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு மாதம் தான் இந்த மாசி மாதம். ஒரு திருப்தியான உணர்வை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு மாதமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு என்னென்னாக்கா தொழில் ரீதியாக நிறைய முதலீடு செய்யலான்னு எதிர்பார்த்துருப்பாங்க. ஒரு தங்க சீட்டு போடலான்னு பார்த்துருப்பாங்க. பார்த்தா பொங்கலுக்கே செலவாகி போயிருக்கும். ஏன்னா பொங்கலுக்கு காசில் ஏதோ ஒரு புதுசாக சீட்டு போடுவோம், தங்க நகைக்கடன் ஏதாவது கட்டிருப்போம், அந்த விஷயங்கள் எல்லாமே கட்ட முடியாமல் போயிருக்கும். ஸோ அது எல்லாமே இப்போ சரியாகி மீண்டும் ஒரு புதிய சேமிப்பை தொடங்குவதற்கு, புதிய முதலீடுகளை தொடங்குவதற்கு ஏற்ற ஒரு அமைப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க தயாராக இருக்குது. ஸோ இந்த மாசி மாதம் மேஷ ராசிக்காரர்கள் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும்ன்றதுல எந்த அளவு இல்லை. ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வத்தின் அருளை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் பெறுங்க. நன்றி, வணக்கம். குருவே சரணம். இப்பிரபஞ்சத்திற்கும் எனதருமை குருநாதருக்கும் என் இனிய அன்பு வணக்கங்களும் நன்றிகளும். இப்போ நம்ம மாசி மாத பலன்கள் சொல்லிட்டு பார்ப்போம். மாசி மாதத்து சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மாசி அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் சிவபெருமானும் வந்துடுவார், நிறைய விசேஷங்கள் வந்துடும், பெருமாளும் வந்துடுவார், சிவபெருமாள் 2 பேரும் வந்துட்டாங்க. ஸோ முருகரும் இதில் இருப்பார். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா இதை தை மாதத்தின் ஒரு அடுத்த நிலைன்னு சொல்லலாம். தை மாதத்தில் ஒரு தொடர்ச்சியாக விஷயங்கள் எல்லாமே இதில் கண்டினியூ நடந்துகிட்ருக்கும் மாசி மாதத்தில். சரிங்க, ஸ்டார்டிங் என்ன வரும், நிறைய விஷயங்கள் இருக்குது, என்னென்னலாம் இருக்குது. இப்போ எப்படி தை மாதத்தில் பௌர்ணமி, தைப்பூசம் சொல்லிட்டு இருந்தோமோ அது மாசியில் வர பௌர்ணமி, மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியில் மக நட்சத்திரம் வரும்.
அந்த மக நட்சத்திரம் மாசி மகம் சொல்லுவாங்க. மாசி மகத்தில் புனித நீராடல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். புனிதலை இப்போது நிறைய திருத்தலங்கள்லாம் இருக்குது சரிங்களா. திருத்தலங்களில் எங்கெல்லாம் தெப்பக்குளங்கள் இருக்கோ அங்கெல்லாம் மாசி மகம், அங்கெல்லாம் புனித நீராடுவாங்க. கடற்கரையில் சரிங்களா, ஆற்றங்கரையிலலாம் நீராடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசி மகம் போட்டு சொல்லும் பொழுது இந்த திருப்பாற்கடலே பார்த்தீங்கன்னா அமிர்தம் சுரந்த தினம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது எல்லா விதமான நீர்நிலைகளிலும் இந்த அமிர்தம் இருக்கும், அந்த ஒரு ஆற்றல் இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் அமிர்தம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரம்பொருளை அடையும் பொழுது தான் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அந்த ஆற்றல், அந்த சக்தி வந்து இந்த நீருக்குள்ள அந்த தினத்தில், முக்கியமாக அந்த பௌர்ணமி தினத்தில், மக நட்சத்திர தினத்தில் பரிபூர்ணமாக இருக்கும்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகுது, அந்த தீர்த்தங்கள்லாம் போய் நம்ம நீராடும் பொழுது உடலில் இருக்க பிணிகள், செய்த கர்மங்கள் அனைத்துமே போகிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு நம்மளுக்கு இந்த மாதத்தில் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். சரிங்க, அப்போ இது மட்டும் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மாசி மகம், அந்த பௌர்ணமி மாசி மகம் அந்த தினத்தில் தான் நம்ம பெருமாள் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, வராகி அவதாரம் எடுக்கிறார். ஸோ வராகி அவதாரம் அன்றைக்கி தான் அவர் எடுக்கிறார். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரக்கர்கள்லேருந்து நம்ம பூலோகத்தை காப்பாற்றணும், உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அரக்கர்களோட போராடுறதுக்கு வராக அவதாரம், ஏன்னா அவரோட அவதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அவதாரங்கள் எடுத்து அசுரர்களை அழித்து அந்த உலகத்தை காத்துட்டு வர்றார். அதனால தான் வராகி அந்த முகம் இருக்கும்போது மேலே வந்து உலக உருண்டை இருக்கும். ஸோ உலகத்தை காப்பாற்றிட்டு எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்ற ஒரு வரலாறும் இருக்குது நம்ம புராணத்தில். மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமி திதி வருது பாருங்கள். பஞ்சமி திதியில் நம்ம சரஸ்வதிக்கு நல்ல வாசனையான மலர்களை கொண்டு அப்படியே அர்ச்சனை செஞ்சுட்டு, நீங்கள் எந்த கலையாக இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு கலையாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு பெரிய லெவலில் போய் நிற்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறவங்க, இல்லை வேறு எதுனா ஹையர் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸோ அவங்க எல்லாமே கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பானது ஒரு இடத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இப்போ தொடங்கினாங்கன்னா, இதுக்கப்புறம் தொடங்கியிருக்கிறாங்க அந்த விஷயங்களை இப்போ தொடங்குறது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்லலாம். பல பேர் பார்த்தீங்கன்னா பல விசேஷங்கள்லாம் வச்சுருப்பீங்க, திருமணங்கள்லாம் நடத்துக்கான காலங்களாக இந்த மாசி மாதம் திகழுது. நிறைய வீட்டில் கிரக பிரவேசங்கள், யாரெல்லாம் இந்த மாதத்தில் வீடு அடுத்த வீடுக்கு வாடகை வீட்டில் இருக்கவங்க, இன்னொரு வாடகை வீடு மாறி போனீங்கன்னா பல ஆண்டு காலம் அந்த வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேலும் ஒரு சூட்சமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் வீடு மாறிட்டு போயிட்டு அந்த புது வீடு வாங்கணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ஏன்னா எல்லாமே கடவுளோட பரிபூரணம் அருளும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் தான் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது போல விஷயங்கள் எல்லாமே சிறந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் திகழ்ன்றதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மேஷராசி அன்பர்களுக்கு அடியனின் வாழ்த்துக்கள். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் எத்தகைய சிறப்பான பலன்களை தரப்பொழுது இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி தை மாதத்தில் நம்மளோட மேஷராசி அன்பர்கள் பல பேர் தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் முயற்சி எடுத்திருப்பீங்க, தொழில் தொடங்கியிருப்பீங்க. சில பேர் தொழிற்கட முயற்சியில் இறுதி கட்டத்தில் இருப்பீங்க. இப்போது எல்லாருமே யாரெல்லாம் தொழிலாளியாக இருந்தீங்க, நீங்களாம் இப்போ ஒரு முதலில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடச்சிருக்கும். நிறைய பேர் ப்ரமோஷன்ஸ் கிடைக்காத வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஸோ தொழிலில் பார்த்தீங்கன்னா மேலும் உங்கள் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப அழுத்தமும் இருந்திருக்கும். என்னங்க எல்லாமே பாசிட்டிவாக சொன்னீங்க, ஆனால் ரொம்ப ப்ரெஷரில் இருக்க கூட ஃபீல் பண்ணலாம். ஏன் இந்த ஒரு அழுத்தம் ஏற்படுதுன்னா, எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் சாதாரணமாக இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், அது அழகு தெரியாது. அது உள்ள காற்று நிரப்பும் போது தான் அது ரொம்ப விரிவடைஞ்சு அதோட அழகு, அதோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரிய வரும். ஸோ அது போல தான் அந்த மேஷராசி என்பளுக்கு கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். நிர்வாக திறனாலே அவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அத்தகைய ஒரு சிறப்பானவங்களுக்கு அந்த விதமான ஒரு ப்ரெஷர்னா அவ்வளோ ஒர்க்கு எவ்வளோ கெப்பாசிட்டி அவங்க தாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் மேனேஜர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளர்க் ஒருத்தங்க வேலை செய்யறதுக்கும் மேனேஜர் பிரான்ச் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறது அவரோட கெப்பாசிட்டி. அப்போது அது போல் ஒரு கெப்பாசிட்டியாக இருக்குன்னா உங்களுக்கு இருக்குது. அப்போ என்னன்னா எல்லா நாலேஜும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நிறைய வேலைகள் உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க, நிறைய வேலைகள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. அதெல்லாம் ஒரு மன அழுத்தம் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான விஷயங்கள். ஏன்னா இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இதில் மகரத்தில் இருந்து இப்போது கும்பத்துக்கு பயணப்பட போகிறார். அப்போ கும்பத்துக்கு பயணப்பட போகிறாருன்னா என்ன ஆக போகுது? ஒரு வெற்றி. சரிங்களா? எதுக்காக நீங்கள் காத்துட்டு இருந்தீங்களோ ஒரு ப்ரமோஷன், ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். நீங்கள் தொழில் தொடங்கியிருப்பீங்க, அதில் ஒரு லாபம் எப்போ கிடைக்க போதுமோ இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி, சரி 5ஆம் அதிபதி சூரிய பகவான் இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மகரத்தில் இருந்திருப்பார். அப்போ 5க்கு 8 இருந்திருக்கும், 6 இருந்திருக்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தடங்கல்கள் இருந்திருக்கும். இந்த குலதெய்வத்தை அருள் கிடைக்காம போயிருக்கும், குழந்தைகளுக்கு சரியா உடல்நிலை பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும், மனமே ஒரு பிரச்சனையை சுற்றிட்டு இருக்கும், ஒரு ப்ரெஷரில் இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டம் என்ன ஆக போகுது? இந்த மாசி மாதம் சூரிய பகவானை பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு பயணப்படுறார். அப்போ என்ன ஆக போகுது? வெற்றியை தருவதற்காக
சரிங்களா? நீங்கள் ஒரு உயர்ந்த பதவி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் குழந்தைகள் எதனா உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சுன்னா இந்த மாசி மாதம் குழந்தைகள் உடல்நிலை சரியாக ஒரு காலகட்டமாக இருக்குது. குலதெய்வத்துக்கு நீங்கள் போக முடியாமல் நாளைக்கு தடைகள் இருந்திருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தாலே பூஜை செய்யும் போது அங்கேயே ஒரு மனஸ்தாபங்கள், ஒரு மன கஷ்டத்தோடு திரும்பி வந்திருப்பீங்க. ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் மாசி மாதத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக அப்படியே டேர்ன் ஆக போகுது. ஒரு படத்தில் ரஜினி சொல்றாரு, எனக்கு இன்னொரு முகம் இருக்குது பாத்துறாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது போல தான் ஆல்ரெடி ஒரு பக்கம் நீங்கள் வாங்கின அடிகள் எல்லாமே இப்போ இன்னொரு பக்கம் செல்வங்களாக மகிழ்ச்சிகளாக மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மாசி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசி நண்பர்களுக்கு கூடவே 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி எல்லாருமே 11ல் இருக்கிறாங்க. அப்போ எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு இடத்துல இவங்க எல்லாமே உங்களுக்கு காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவங்க எல்லாமே உங்களுக்கு வாரி இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பாருங்கள், அந்த ராசி மண்டலத்தில் இருக்க மேக்சிமம் இருக்க எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காகவே இந்த மாசி மாதம் காத்துட்ருக்குன்னு. ஏன்னா மேஷராசி நண்பர்கள் ரொம்ப நாளாமே காத்துட்ருப்பீங்க திருமணம் ஆகலைன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு எல்லாருக்குமே திருமணம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாகும். ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்து ஒரு வரனே உங்களுக்கு அமைவதற்கான காலகட்டம். காதல் திருமணம் இருந்தாலும் வெற்றி தான் கிடைக்க போகுது. இல்லை நீங்கள் வீட்டில் வரன் பார்த்துட்டு இருந்தீங்களா, இவ்வளோ வரனே கிடைக்காம இருந்துச்சா, உங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகிறதுனா வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுக்கு மட்டும்தாங்க, மேஷராசிக்கு அன்பர்களுக்கு மட்டும்தான் எல்லா கிரகங்களும் போயிட்டு 11ல் போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறது? சரி 11ல் குரு இருந்தாலும் யாரும் எதுவும் உங்களுக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. இப்போ 4 கிரகங்கள் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு 11ல் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த காலகட்டம் மாசி மாதம் மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்க போதுன்னு சொல்லலாம். அப்போ 12ல் வந்து சனி இருக்காரையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் சொல்லும் போது சில விஷயங்கள் வந்து ஒரு மனசில் ஒரு பதப்பரப்பு இருக்க தானே செய்யும். ஏன்னா நிறைய விரயங்களை சந்திச்சிருப்பீங்கல்ல. இதுக்காக தான் சொல்லியிருந்தேன். அப்போ என்ன பண்ணணும், கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில பாதிப்புகள் இருக்கக்கூடும். சரிங்களா? காலில் அடிபட்டிருக்கும், ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், எலும்பு முறிவு கூட ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கும். சரிங்களா? அவங்களாம் பார்த்தீங்கன்னா காலணிகள், சரிங்களா, செப்பல், ஷூஸு புதுசாக வாங்குங்க. பழசு இருந்தால் அதை எங்கேயோ கொடுத்துட்டு யாருக்காவது தேவைப்படுறது கொடுத்துட்டு புதுசாக வாங்குங்க. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா யாருக்காவது தானம் செய்யுங்க. காலணி, ஷூ, செப்பல்ஸ் யாராவது தானங்கள் செய்யுங்க. இல்லை கால் ஊனமுற்றோருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. தொண்டு நிறுவனங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. வயதானவர்கள், மூத்தவர்கள் அவங்களுக்கு தேவையான உதவி, யாருக்கு உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு தான் செய்யணும். எனக்கு இன்னைக்கு நல்லது நடக்க போகுதுன்னு பாக்கெட்டில் இருக்க 100 ரூபாய் ஒருத்தருக்கு கொடுத்துட்டு போனாக்கா அது நல்லது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா சுயநலமாக தான் அது இருக்கும். சரிங்களா? அதுக்காக இல்லை, யாருக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னு கேட்கும் பொழுது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு இது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீங்களாவே இறங்கி அதை உதவி செய்யுங்க. நீங்கள் வந்து அது பிரதிபலன் பார்க்க வேண்டாம். அதுக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஏன்னா இதுவரை நீங்கள் செய்த புண்ணியங்களின் பலனாக தான் இந்த மாசி மாதம் உங்களுக்கு காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே ஒன்றா இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் உங்களுக்கான பலன் கொடுத்து ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு ரெடியாக காத்துட்ருக்கு. உங்களுக்கு 3ல் இருக்க குரு பகவான், சரிங்களா, உங்களோட முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் அதனால் உங்களுக்கு பலன் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக பலன் இருக்குது. கண்டிப்பாக நிச்சயமாக இந்த மாசி மாதத்தில் தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்குவது மேஷராசி என்பதற்கு மிகவும் சிறப்பானது ஒரு காலகட்டமாக இருக்குது. வீட்டில் யாராவது தாத்தா பாட்டி இருந்ததுன்னா மறக்காமல் ஆசீர்வாதம் வாங்கிடுங்க அவங்கக்கிட்ட. சரிங்களா? எதனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு 12ல் சனீஸ்வரன் இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குவதும், மேலும் காகம் இல்லை பைரவர் நாயின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச பிஸ்கட் போடுறதோ இல்லை சாதம் வைக்கிறதோ இது போல் விஷயங்கள்லாம் செய்யும் பொழுதும், இல்லை முடிஞ்சால் ஏதாவது சின்னதாக மரம் எதனா கிஃப்ட் கொடுக்க முடியும். ஒரு மேரேஜ் நடக்க போகுதுன்னா வன்னி மரம், சரிங்களா, அது குட்டியாக இருக்கும், செடி மாதிரி இருக்கும். ஸோ அது வாங்கி எல்லாருக்கும் கிஃப்டாக கொடுங்க. அது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் தித்திக்கும் தேனாய் இருப்பதற்கும், இல்லை எனக்கு சக்கரை போதும் அப்படின்னு நினச்சினாலும் ஓகே, இல்லை எனக்கு தேனே வேணும், எனக்கு சக்கரை பொங்கல் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி. ஸோ எந்த விஷயங்களும் எந்த அளவுக்கு நீங்கள் ஆத்ம ரீதியாக உணர்ந்து செய்கிறீங்களோ அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும்னு சொல்லலாம். உங்களுக்கு 5ல் இருக்கக்கூடிய கேது பகவான் பார்த்தீங்கன்னா என்னன்றாருன்னா, உங்களோட மனம் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் சுருக்குவார். மனம் வந்து அலை அப்படியே பரவிட்டு இருக்கும், இது பண்ணலாம் அது பண்ணலான்ட்டு. அதெல்லாம் சுருக்கி ஒரு ஆன்மீக ஈடுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாசி மாதம், ஆன்மீக அழைப்புகள் கூட வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கோயிலில் உங்களை கூப்பிட்டாங்க வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. தயங்காதீங்க, கிளம்பி போயிடுங்க. கோயிலுக்கு போகும்போது முக்கியமாக செப்பல் போடாமல் போங்க. அதாவது வீட்லேயே செப்பலை கழட்டி விட்டு வெறும் காலோடு நடந்து போங்க. பக்கத்து கோயிலாக இருந்தாலும் சரி, 10 கிலோமீட்டர் கோயிலாக இருந்தாலும் சரி, கோயில் போகும்போது செப்பல் இல்லாமல் நடந்து போகிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்குது. 12ஆம் பாவத்தில் இருக்கிற சனீஸ்வரன் பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். அவர் உங்களை 12ஆம் பாவத்தை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சரிங்களா? விரயம் செய்யலை.
12ஆம் பாவத்தை சுத்தப்படுத்துறாரு. அப்போ காலில் இருக்க அழுக்கு, நீங்கள் செய்த கர்மங்கள், கரு வினைகள் எல்லாமே கழிக்கிறதுக்காக அவர் அங்கே ரெடியாக இருக்கிறார். அப்போ தானே இப்போ ஒரு ஓட்டப்பந்தய வீரர் என்ன பண்ணுவார், முன்னாடி பயிற்சிலாம் செய்வார், அப்புறம் தான் வந்து ரெடியாக இருந்து அவர் ஓடுறதுக்கு ரெடியாக முடியும். ஸோ அப்போ அதில் வின் பண்ணுவார். கரெக்டுங்களா? அது போல தான். ஸோ மேஷராசி நம்மளுக்கு 12 இருக்க சனீஸ்வர பகவான் என்ன செய்கிறாரு, உங்ககிட்ட இருக்க கெட்ட விஷயத்தெல்லாம் கழித்து உங்களை புதுசாக இப்போ தான் மலர்ந்த ஒரு பூ போல் உங்களை மாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. அப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பூக்க ஆரம்பித்ததும் உங்கள் வாசம் பரவி அனைவரும் வண்டுகள் போல் உங்களை தேடி சுற்றிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதற்கான ஒரு பணமழை கொட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் விளங்க போகிறது. எல்லாரும் கண்டிப்பாக கரெக்டாக அதுக்கான விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தாலும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலாம் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய கோள் மாற்றங்கள், கோள் சாரங்கள் என்னென்ன, அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்கள். அதோடு இந்த மாதம் பார்த்தாலேயானால் மாசி மாதத்தில், அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் வந்து சனி பகவான், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர், 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர், பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த மாதத்தில் வந்து இதை தவிர என்னென்ன கிரகச்சாரங்கள் இருக்குது, கோள் சாரங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்ன பலன்கள் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை. அது தவிர இந்த பலன்கள் சொல்லும்பொழுது அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன, அது தவிர சந்திராஷ்டம தினங்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். முதல்ல வந்து கோள் சாரங்கள். இந்த மாதத்தில் வந்து காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 3வது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் வந்து குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடத்துல, அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார். மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது. சூரியன் மாத கிரகம், அவர் வந்து இந்த மாதத்தில் வந்து கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம். சனி ராகு ஏற்கனவே இருக்கா. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21/2/2026 அன்னைக்கு செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பம் போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 3/3/2026 அன்னைக்கு சுக்கிரன் வந்து மீனத்துக்கு போய் உச்சம் பெறார். அது வந்து ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர 6/3/2026 அன்னைக்கு சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள், கோள்சாரத்தினுடைய ஏற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி அப்படின்னு சொன்னாலே மாசி மகம் சொல்லுவோம், மகா சிவராத்திரி சொல்லுவோம். மெயினாக வந்து மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தோம்னா 15ஆம் தேதியே வருது. பெரிய விசேஷம். மகா சிவராத்திரி சிவபகவானுக்கு பெரிய ஏற்றமான காலம். அதனால் வந்து மகா சிவராத்திரி நோன்பு இருந்து ராத்திரி ஃபுல்லாக முழித்து இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சிவ பூஜைகள் பண்ணுவது மிகவும் ஏற்றம், நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும். சரி, மாசி மகம். மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள். பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். மாசி மாதத்தில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் வந்து மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணங்கள் நடக்கும். அதாவது முருகப்பெருமானுக்கு, வள்ளி தெய்வானுங்களுக்கெல்லாம் வந்து திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம். அதனால் மாசி மகம் மிகவுமே விசேஷமான தினம். சரி, 6/3/2026 எடுத்தோமேயானால் இந்த மாதம் சனி பெயர்ச்சி பலன். சனி பெயர்ச்சியாளர். அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் வரப்போகிறது. தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது தவிர இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. சரி, இந்த காரடையான் நோன்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவனுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு நோன்பு இருந்து நோன்பு முடிக்கக்கூடிய காலகட்டம். நோன்பு கயிறு கட்டி கொண்டு இந்த நோன்பை செய்யக்கூடியது. அதனால் இந்த காரடையான் நோன்பு ரொம்பவுமே விசேஷம். எல்லா சுமங்கலி பெண்களும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயம்.
சரி, இந்த மாதத்தில் வேறு என்ன மாற்றம் வருது அப்படின்னா 6/3/2026 அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சரி, வாஸ்து புருஷன் என்ன நேரத்துலேருந்து என்ன நேரத்தை வரலாம் கண் முழிக்கிறார் அப்படின்னா காலை பார்த்தலையானால் 9:42 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகள். சரி, காலை 9:42 11:12 கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 90 நிமிஷம். இதை 18 5 இதுவாக பிரிச்சுக்கிறார். அதாவது கார்த்தால் கண் விழித்தவுடன் அவர் அதாவது காலை கடன்கள் முடிக்கக்கூடியது ஒரு 18 நிமிஷம், ஸ்நானம் செய்வது ஒரு 18 நிமிஷம், பூஜை செய்வது 18 நிமிஷம். அதை தவிர இது சாப்பிடும் நேரம் ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு, அதாவது பரிமாறம், இது வெத்தலைப்பாக்கு போட்டு இது பண்ணுறது ஒரு 18 நிமிஷம். ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த 2 காலமான 36 நிமிஷம். அந்த 36 நிமிஷத்தில் பார்த்தலையானால் நிச்சயமாக, அதாவது 10:36 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா, அதை தவிர புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறது, அன்றைக்கி ஒரு மனையடி சாஸ்திரம் பிரகாரம் அந்த இடத்துல நில பூஜை போடுறது, இதெல்லாம் நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவோம். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அந்த ரசீதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களோட பேசுகிறேன். ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, எப்படி விலகும், என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிக்கு 10ஆம் இடத்துல அவர் உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கார், பெரிய விசேஷம். ஒரே ஒரு வாரம் 10 நாளில் 11ஆம் இடத்துக்கு போகிறார். 11ஆம் இடத்துல 6 கிரகங்கள், கூட்டு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். குருவினுடைய பார்வை வேறு இருக்குது. மிகப்பெரிய ஏற்றம், லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகளால் சிறு மனக்குழப்பங்கள் வந்தாலும் நிச்சயமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த மாசி மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவது சப்தமத்தை குரு பார்க்குறார். அதாவது 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால 5ஆம் பார்வையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு. நினைத்தது அத்தனையும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையினால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா அதாவது 11ஆம் இடத்துல முதல்ல 5 கிரகங்கள் இருக்குது. சூரியன், சனி, ராகு மற்றும் சுக்கிரன், புதன், இந்த 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். என்னடா இது சூரியன் சனி 2 பேரும் சேர்ந்து இருக்காங்களே அப்படின்னு சொன்னாலும் தந்தையினோட கொஞ்சம் இணக்கங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர்களோட சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 3ஆம் இடத்துலேயே குரு பகவான் தன்னுடைய 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மேஷராசிக்காரர்கள் இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க, அதாவது
வியாபாரம், பொருட்களை வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம். அதை தவிர பார்த்தோம்னா இந்த செங்கல், களி, இந்த மண் சம்மந்தப்பட்ட, செங்கல் சம்மந்தப்பட்ட, சிமெண்ட்டு, அதை தவிர வந்து மைனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட, ரத்தம் சம்மந்தப்பட்ட, அதாவது ரத்த வங்கி அந்த மாதிரியான விஷயங்கள், டெஸ்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள், மருத்துவர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த மாதம் பார்த்திங்களேனா அதாவது 6/3/2026 வந்து சனி பகவானுடைய மாற்றம், அதை தவிர 3/6/2026 சுக்கிரனுடைய மாற்றம், 12ஆம் இடம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, சுப செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பெரிய ஏற்றம்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, தொழிலில் அபரிமிதமான மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் பெரிய மாற்றம் இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அபரிமிதமான லாபங்கள் வரும். கூட்டு தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கும். திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பிராப்தியில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தோம்னா மூத்த சகோதரர்கள் கூட சிறு சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன் சனி இருக்கக்கூடிய காலம். நல்ல சுப செலவுகள் உண்டு. ஆனந்தமான தூக்கம் வரக்கூடிய நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்க போகிறது. உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டம நாட்கள் எண்ணிக்கை அப்படின்னா 9/3/2026 11/3/2026 இந்த 3 நாட்கள் இருக்குது. 2.25 நாள் இருக்கும். இந்த நாட்களில் வந்து புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் நெல் தானமாக கொடுத்துட்டு போங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெல் தானமாக கொடுத்துட்டு போங்க. நிச்சயமாக நல்ல ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதம் வந்து உங்களுடைய ராசிக்கு பெரிய ஏற்றமான காலம். இருந்தாலும் சில பேருக்கு வந்து தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எந்த அளவுக்கு விசேஷம் இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுங்க. அதை தவிர வந்து எலுமிச்சம்பழம் தானம் கொடுத்துட்டு வாங்க. இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் அமையும். அனைத்து உலகிலும் வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு நம்முடைய மனைவி ரங்கநாதனின் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொள்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரசன்ன வித்தகராகவும் இருக்கும், வாஸ்து பூமி ஜோதிடராகவும் இருக்கும், மற்றும் ஜாதகம், திருமண பொருத்தம், இதில் வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஜோதிடராக இருக்கும். இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்பு பலன்கள். அதில் மாசி மாதத்தில் 12 ராசிகளுக்கு உண்டான சிறப்பான ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சிறப்பான பலன்களை எந்தெந்த ராசிகள் என்னென்ன சம்பவங்களை பார்க்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வாங்க நம்ம மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் 11வது மாதமாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. மாசி அப்படிங்கிற மாதம் வந்து 11வது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் வந்துட்டு ஒரு புனித நீராடுறதுக்கும், முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும், மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும், அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் விரதம் இருந்து பூஜைகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை வந்து மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது. தாலி பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் வந்துட்டு இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது. மாசி மாதத்தில் தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது. மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது. எல்லா 30 நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான். அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதா இருக்கட்டும், சிவராத்திரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். இதில் திருமால் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த ஒரு மாதம் வந்து திருமால் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த மாதம் வந்துட்டு மாசி மாதம்தான்.
இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரம் தான் மகாமகம் அப்படின்னு வந்து நம்மளுடைய சாஸ்திரம் வந்து விசேஷமாக அந்த ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா, அந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் வந்து அவதரித்த மாதம் இது. சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான். சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம். ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம். குறிப்பாக சொல்லணும்னா 12 மாதங்களுக்கும் 12 தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு. இருந்த போதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம். மேச ராசிக்கு உண்டான நம்மளுடைய மாசி மாத பலன்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசிக்காரங்க கேரக்டர் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அதாவது குணாதிசயங்கள் நான் வச்சது தான் சட்டம் அப்படின்னு பேசக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் என்ன பலன்களை மாசி மாதம் கொடுக்க காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மாசி மாதத்தில் முதல்ல நம்ம கிரக நிலைகளை பார்த்துருவோம். அந்த கிரக நிலைகளை ஒட்டி தான் நம்ம பலன் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு மேஷத்தில் சந்திரன் பிறப்பு காலத்தில், அதாவது இவங்க பிறக்கும் போதே மேஷத்தில் சந்திரன் இருப்பார் பிறந்த அன்று. இப்போ நீங்கள் எப்போ பிறந்தீங்களோ, ஒரு உதாரணத்துக்கு 1989 நீங்கள் பிறந்திருந்தீங்கனாலும் அன்றைய சந்திரன் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் மேஷத்தில் இருப்பார். அப்படி அந்த சந்திரனை அடிப்படையாக கொண்டு எடுக்கக்கூடிய பலன்கள் தான் ராசி பலன்கள் அப்படிங்கிறது, கோச்சார பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள். இதில் கிரக நிலைகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு வக்ரம். இந்த மாதத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்ற ஒரு நல்ல செய்தியோடு நம்ம அடுத்து போவோம். 5ஆம் இடத்துல கேது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம். ஆரம்பத்தில் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் செவ்வாயினுடைய பயிற்சி இந்த மாதம் உண்டு. செவ்வாயினுடைய பயிற்சி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வராங்க. இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, சூரியன், புதன், சுக்கிரன், ராகு ப்ளஸ் வந்து மாதத்தினுடைய பாதிக்கு பிறகு, அதாவது 14ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் கும்பத்துக்கு வராங்க. சனி மீன ராசியில், அதாவது உங்கள் ராசிக்கு 12வது ராசி. இது என்ன பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கும்போது, இதுவரைக்கும் இருந்து வந்த தேவையில்லாத பிரச்சனைகள், அது நீங்கள் போனதாக இருக்கலாம் அல்லது உங்களை தேடி வந்ததாக இருக்கலாம். மேசராசிக்காரனுடைய கேரக்டரு இப்போ சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டையை விட மாட்டேன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேரக்டர். நாம் நம்மளுடைய கோபத்தினுடைய அதீத உச்சத்தை நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். அதில் ஏற்பட்ட பிரச்சனைகளையும் பார்த்துட்டு வந்துட்டோம். இனி அது நடக்குமா, இது தொடருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இனி தொடராது. உங்களை சந்திக்க வந்த பிரச்சனை உங்களை பார்த்து பயந்து ஓடும். அதாவது ஒரு புலி உங்களை தாக்க வருது அப்படின்னா கூட பயந்து அது திருப்பி ஓடும் அப்படின்ற ஒரு நிலை தான் இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. கவலைப்பட வேணாம். உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும் தரேன். கோபத்தை கட்டுப்படுத்தணும். குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே, நீங்கள் அதர் பர்சனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. டிரான்சிட்டில், அதாவது கோச்சாரத்தில் வந்து 10ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் அடைகிறது. செவ்வாய் உச்சம் அடைஞ்சு தன்னுடைய 4ஆம் பார்வையை உங்கள் ராசியை தான் பார்ப்பார். ஸோ அந்த நிலையில் பார்க்கும்போது கோபம் அதீதமாக வரும். ஏன்னா யார் உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, நம்ம பக்கம் மேசராசிக்காரங்க பக்கம் எப்போதுமே ஒரு நியாயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நியாயங்கள் எல்லா நேரங்கள்லையும் மனிதனால் அங்கீகரிக்கப்படுவது இல்லை. ஸோ அப்போ என்ன, நம்மளுடைய நியாயங்களை எங்கே எப்படி வெளிப்படுத்தணும் அப்படி வெளிப்படுத்தணும். குறிப்பாக நான் சொல்கிறேன், உங்களுடைய கோபம் நியாயமானது தான், அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனால் அதன் பொருட்டு நிறைய தொந்தரவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். போதாத குறைக்கு செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ல் கேது பகவான் மேலே விழுகுது. உங்கள் மனசில் நியாயங்கள் இருக்குது, நியாயத்தின் பக்கம் நம்ம இருக்கோம்னு நினைக்கிறீங்க, அதனால பல பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க. ஸோ வேணாம், சொந்த பிரச்சனைகளை பாருங்கள், பொது பிரச்சனைகளை தலையிடாதீங்க. தேவையில்லாத அலைச்சல்கள் வரும், அலைச்சல்களை குறைச்சிக்கோங்க. ஆடம்பரமான செலவுகள் மீது ஆர்வம் வரும். இதை பண்ணுன்னா நான் அதை பிடிச்சிருவேன் அப்படிங்கிற பேச்செல்லாம் வரும், அதெல்லாம் வேணாம். மனைவி சொல்லே மந்திரம், இதுதான் தாரக மந்திரம். இப்போதைக்கு நமக்கு வருமானத்தில் குறை வருங்க, பொருளாதாரத்தில் தடை வருங்க. என்னடா இது, நமக்கு வர வேண்டிய வருமானம் இன்னொருத்தருக்கு போகுதே, நம்ம உழைச்ச உழைப்பு இன்னொருத்தருக்கு ஊதியமாக போகுதே அப்படின்ற எண்ணங்கள் வரும்.
உண்மையிலே அப்படி நடக்கும், கவலைப்பட வேண்டாம். இறைவன் நமக்கு உள்ள விஷயத்தை வந்து நமக்கு கொடுப்பார் நிச்சயமாக. அது எப்போன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் பாதிக்கு மேலே, அதாவது பாதி அப்படின்னா 15ஆம் தேதிக்கு மேலே பாருங்கள், மேசராசிக்கு அற்புதமான காலகட்டம். என்ன விஷயத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பயணம் வரும், ஆலை பயணமாக வரும். அதுக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் வரும். கண்டிப்பாக உங்கள் மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும். நம்ம பலருக்கு உபதேசித்தது போக நமக்கு சிலர் கைடன்ஸ் வருவாங்க. நம்ம எப்போது அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்குறோமோ அப்போது நம்ம உயர்ந்து போவோம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஸோ பிறருடைய கருத்துக்களுக்கு செவி சாய்ங்க. அதே மாதிரி உங்களுக்கு நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு, நம்மளுடைய இடப்பிரச்சனைகளுக்கு, பத்திர பிரச்சனைகளுக்கு, டாக்குமெண்ட் பிரச்சனைகளுக்கு முடிவு வருங்க. சார் நம்ம சொத்து சார், நம்மளுடைய காம்பவுண்டு சார், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவன் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடுவான். ஒரு விஷயம். ரெண்டாவது, நம்மளுடைய சொத்து நம்ம வாங்கியிருக்கோம், டாக்குமெண்ட் பிரச்சனை ஆகிடுச்சு, டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பார்த்து தான் வாங்கணும் அப்படின்னாலும் கூட அதில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள், நீதிக்கு புறம்பான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்து உங்கள் பக்கம் வெற்றியடையும், வழக்குகளில் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும், வழக்குகளில் வெல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு. புதிய தொழில்நுட்பங்களால் ஆதாயம் உண்டு. ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. வேலை வாய்ப்புகளை தேடக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்புகள், தொழில் அமைப்புகள் நிச்சயம் கிடைக்கும். இப்போது இந்த மாணவர்களுக்கு தேர்வு வரக்கூடிய நேரமாக இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அது 10th இருக்கலாம், +2 இருக்கலாம், வந்து ஏதோ படிக்கலாம். அது குறிப்பாக பெண் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் மந்தப்படும். ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த 10th +2 மார்க் பொறுத்த வரைக்கும், நீட் எக்ஸாம் எழுதுறவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பெண் ஸ்கோர் பண்ணக்கூடிய காலகட்டம் வருது. நம்ப முடியாது, என்ன சார் என் குழந்தையா அதுவா படிக்குதா அப்படின்ற கேள்விகளோடு நீங்கள் இருக்கலாம். மேசராசிக்காரங்க இந்த டைம் ஸ்கோர் பண்ணுவாங்க, அப்படிங்கிற மாற்றம் இல்லை. இந்த மாசி மாதத்தில் படிப்பில் ஆர்வம் செலுத்தக்கூடிய காலகட்டம் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, குரு வக்ரம் நிவர்த்தியாகி ராசிக்கு புதன் 9ல் இருக்கக்கூடிய, அவருடைய 9ஆம் பார்வையில் இருக்கக்கூடிய புதனை பார்க்குறார் நேரடியாக. அங்கே புதன் மட்டுமே தனிச்சில், சூரியன், புதன், சுக்கிரன், ராகு அதோட சேர்ந்த செவ்வாய் அப்படிங்கிறதுனால இரவு பகல் பார்க்காம படித்து மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெற்றி இருக்குது. அதே மாதிரி வியூக வணிகம்னு சொல்லக்கூடிய வணிகத்தில் முதலீடு போட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் காத்துக்கிட்டு இருக்கு. சரிங்க சார், இதெல்லாம் ஓகே, எங்களுக்கு இருந்தாலும் பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இருப்பீங்க. உங்களுடைய மைண்ட் தாட்டை பொறுத்த வரைக்கும் நான் பரிகாரம் சொல்கிறேன். மேசராசியை பொறுத்த வரைக்கும் முருகன் வழிபாடு எப்போவுமே விட்டுறாதீங்க. முருகனுக்கு வில்வ அர்ச்சனை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் செய்யுங்க, அல்லது செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சாய்ஸ் தான் நம்ம சொல்கிறோம், பன்னீர் ரோஜா மாலை. இது எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே முருகப்பெருமான் ஒரு மலையில் ஒரு சின்ன குன்றில் எங்கேயுமே இருப்பாங்க, அந்த இடத்துல போய் செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் ஏதேனும் ஒரு சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் கூட அதை சரி செய்யக்கூடிய அமைப்பு இதில் உண்டு. இது எல்லாமே 100க்கு 90% சரியாக இருக்கும். அப்படி உங்களுடைய ஜாதகங்களை பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்மளுடைய நம்பர் கீழே தெரியுது, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கலாம். மொத்தத்தில் சொல்ல போனோம் அப்படின்னா, மேச ராசிக்கு இந்த மாதம், அதாவது நம்மளுடைய மாசி மாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய உன்னத பலன்களை கையில் வச்சிருக்கு. 100க்கு 90% நல்ல பலன்களே. மேசராசிக்காரங்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்தாச்சு. வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மாசி மாதத்தினுடைய சிறப்பு பலன்கள். பொதுவாக இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா, மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்த நாள் தான் மாசி மகம். சமயபுரம் மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம். அதனால தான் அந்த அம்பாள் பேர் மகமாயின்றோம். இந்த மாசி மகத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பானது மகா சிவராத்திரி வரக்கூடியது. அதே போல் காரடையான் நோன்பு, சுமங்கலிகளுடைய பூஜைகள். இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா கோவில்கள், புனித நீராடல், பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம், முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு, அம்பிகை வழிபாடு எல்லாமே ஒரு அற்புதமான பலனை தந்துவிடும்.
அப்படி ஒரு இருக்குது இந்த மாசி மாதத்தில். சரி, இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா புனித நீராடுதல் ரொம்ப விசேஷங்க. பாவங்களை போக்கக்கூடியது. கடலில் குளிக்கிறது, குளங்களில் குளிக்கிறது, புனித நதிகளில் நீராடுவது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியது, இது எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷமான நாள். நல்ல பலனை தந்துவிடும். குழந்தை இல்லாத தம்பதிகள் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு பண்ணும் பொழுது குழந்தை கருத்தரிக்கிறது, அதாவது கருத்தரிப்பதற்குரிய மாதமாக அமைஞ்சிடும். இந்த மாசி மகத்தில் பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு செய்வதும், மாரியம்மன் வழிபாடு செய்வதும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாரியம்மன் இருக்குன்னா அந்த அம்பாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வைப்பதோ, அர்ச்சனை செய்வது, அந்த அம்பாளுக்கு எலுமிச்சை மாலை போடுவது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துவிடும். பொதுவாக இந்த எலுமிச்சை மாலைன்னு நம்ம தான் ஒன்று ஞாபகம் வருது. தயவு செய்து பார்த்திங்கன்னா இந்த ஊசியில் கோத்த பழத்தை தயவு செஞ்சு இந்த சில கோயில்களில் கொடுக்கறது ஒரு வழக்கமாக வச்சுப்பாங்க. அம்பாளுக்கு மாலை போட்டுருவாங்க. அந்த மாலையை பிச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு பழத்தை ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்க. பொதுவாக ஒரு பழத்தை துளை போட்டாலே அதனுடைய பலி முடிஞ்சிடுச்சு. அப்பேற்பட்ட பழத்தை நம்ம வாங்கக்கூடாது. முழு பழத்தை இறைவனுக்கு சமர்ப்பிக்கணுமா, ஒரு முழு பழத்தை கொடுத்து அம்பாளினுடைய பாதத்தில் வச்சு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஜூஸ் போட்டோ அல்லது எதாச்சும் உணவில் சேர்த்துக்கிட்டோ நம்ம உள்ளுக்கு சாப்பிட்ணும். நம்ம என்ன செய்கிறோம், சாமிகிட்ட வச்சுட்டு அது மாட்டு காஞ்சி போய்டும். காஞ்ச உடனே தூக்கி குப்பையில் போட்டுருவோம். பொதுவாக அம்பாள்கிட்ட கொடுத்த பழத்துக்கு அப்படி ஒரு அற்புதமான சக்தி உண்டு. அதை நம்ம பயன்படுத்தணும். ஊசியில் கோத்த பழம்லாம் இல்லை, முழு பழத்தை கொடுத்து இறைவன்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறது நல்லது. மகா சிவராத்திரி, அதாவது என்னைக்கு வருது இந்த மகா சிவராத்திரி? ஈசனை வழிபடக்கூடிய மிக அற்புதமான நாள், மோட்சம் கிட்டக்கூடிய நாள். அன்னைக்கு இறைவனை மட்டும், பகவானை மட்டும் நம்ம மனமாற வேண்டிக்கிண்டு நீ தான் கதி அப்படின்னு சரணாதிகதி அடையணும். மகா சிவராத்திரி அன்று பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள். என்னைக்கு வருது அப்படின்னா 15/2/2026 மாசி மாதம் 3ஆம் தேதி மகா சிவராத்திரி. மாசி மகம், மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம். சமயபுரம் மாரியம்மனுடைய நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரம். அதனால தான் மகமாயின்றோம். 2/3/2026 மாசி மாதம் 18ஆம் தேதி அன்றைக்கி மாரியம்மன் வழிபாடு, வராகி வழிபாடு, பெண் தெய்வங்கள் வழிபாடு, அம்பிகை வழிபாடு மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும். காரடையான் நோன்பு கணவனுடைய ஆயுள் பலமும் குடும்பத்தில் நிம்மதியும் புத்திர விருத்தியும் வம்ச விருத்தி தரக்கூடிய நாளாக அமைஞ்சிடும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா சுமங்கலிகள் பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு இருக்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துடும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயிலில் உங்களால் முடிஞ்சது மாங்கல்ய சவரடு, வெத்தலை பாக்கு, பழம், பூவு, மங்கள பொருட்கள், மஞ்சள், குங்குமம், உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு துணி வச்சு ஒரு 5 சுமங்களுக்கு உங்களால் எத்தனை பேருக்கு தர முடியுமோ தருவது மிக அற்புதமான பலனை தந்துவிடும். குடும்பத்தில் நிம்மதி இல்லாதவங்க, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது, குடும்பத்தில் நிம்மதியாக இல்லை, செல்வங்கள் வரக்கூடிய பணம், சம்பாதிக்கக்கூடிய பணம் கையிலே நிற்கலை, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வருஷம் இருப்பது மிக சிறப்பான பலனை தந்துவிடும். அவ்வளோ அற்புதமான நலம் இந்த மாசி மகத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ராசி பலனுக்கு நம்ம போகலாம். வாழ்க வளமுடன். மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்கு மாசி மாத பலன்கள். பொதுவாக இந்த மேஷ ராசிக்கு இப்போ 7 ரச்சனைன்ற மைண்ட் செட்டப்புக்கு தயவு செஞ்சு போக வேண்டாம். நம்மளுடைய வாழ்நாளில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி இந்த சனி பகவானுடைய தொடர்பு, முக்கால்வாசியில் 100% சனி பகவானுடைய தொடர்பு இருக்கும். எனக்கு 7 ரச்சனி, எனக்கு அஷ்டம சனி, எனக்கு அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி, அந்த கான்செப்டுக்கு தயவு செஞ்சு போக வேண்டாம். பொதுவாக ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா சனி பகவானுடைய தொடர்பு இல்லாமல் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்காது. அதை புரிஞ்சுக்கணும். மேஷ ராசிக்கு இந்த மாசி மாதம் மிக அற்புதமான ஒரு பலன்களை தந்துவிடும். லாபகரமான மாதமாகத்தான் இருக்கும். உங்களுடைய வேலைகளில் கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கணும். உத்தியோகத்தில் உங்களுடைய கவன சிதறல் வேண்டாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல வாய் நிதானம் மிக அவசியமாக இருக்கும். அதே போல் நண்பர்கள் விஷயத்தில் கடன் கொடுக்கும் போது 1க்கு 1000 முறை யோசிக்கணும். இவர் நமக்கு கொடுக்க முடியுமா, கொடுத்துட்டு அவப்பெயர் ஆகிடுமா, மன சங்கடம் வருமானு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க.
அப்புறம் கொடுத்துட்ட மன சங்கடங்கள் நிச்சயமாக வரக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணம் விஷயத்தில் மிக கவனமாக இருக்கிறது நல்லது. காதல் திருமணத்திற்கு கைகூடிய மாதம்தான், ஆனால் பெற்றோனுடைய அனுமதியை ரொம்ப வாங்கிக்கிறது நல்லது. காதல் திருமணங்களில் கவனமாகவும் இருக்கணும். ஒருவரை பற்றி முழு புரிதல் இருக்கணும். அவருடைய குணநலன்களை வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிறது நல்லது. பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊடக சம்மந்தப்பட்டதில் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரியான விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும். அரசியல் பிரமுகர்களுக்கு அற்புதமான ஒரு மாதமாகத்தான் இருக்கும். தன்னுடைய அதே போல் அவர்கள் வாக்கு கொடுக்கும் போது நிதானமாக இருக்கிறது நல்லது. அரசியல் பிரமுகர்களுக்கு மிக அற்புதமானது. பேரு புகழும் வரக்கூடியது, அதுலேயும் கவனமாக இருக்கக்கூடியது. எந்த அளவுக்கு பேர் புகழ் வருதோ அந்த அளவுக்கு மதிப்பும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்தணும். பொதுவாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா வயிறு, முதுகுத்தண்டு, முட்டி, பாத சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தருவதற்கு வாய்ப்புகள் வரும். அதனால் இப்பயே ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனத்தை செலுத்துங்க. தேவையில்லாத விஷயங்களில் தலையிட, தேவையில்லாத விஷயங்களில் இருக்க வேண்டாம். உணவில் வந்து ஆரோக்கியத்தை செலுத்துங்க. மருத்துவம் பார்க்குறவங்க மருத்துவத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு, முதுகுத்தண்டு, முட்டி, பாத சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. நிறைய பேருக்கு இந்த ஒரு 3 மாதமாகவே இதில் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடுது. அதில் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவு, கரெக்டாக மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க. ஒருவர் சொல்கிறாருன்றனால இந்த மருந்து எடுத்துக்கோ அந்த மருந்துன்றது வேண்டாம். மருத்துவரை போய் பாருங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதத்தில் வந்து கவனமுடன் நன்மைகள் தரக்கூடிய மாதமாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் ரொம்ப 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 கவனமாக இருக்கிறது நல்லது. மன சிதறல்கள் வரும். அதனால் வந்து தேவையில்லாத குழப்பங்களெல்லாம் விட்டுட்டு, தேவையில்லாத விஷயங்களை தலையிடுறதை விட்டுட்டு உங்கள் படிப்பில் மட்டும் கவனம் செஞ்சிங்கன்னா அற்புதமான மாதமாக இருக்கும். நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவதற்கு இந்த மாதம் உங்களுக்கு அஸ்திவாரமாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா படிக்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான மாதமாக இருக்கும். அப்போ மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருக்கணும். கருத்தரிக்க பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியம் தடையாக இருக்கிறவங்க கருத்தரிக்கக்கூடிய மாதத்திற்கு அஸ்திவாரம் போடக்கூடிய மாதமாக இருக்கும். இவர்கள் வந்து செவ்வாய்க்கிழமையில் பார்த்திங்கன்னா முருகன் வழிபாடு, இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு பண்ணுவது மிக நல்லது. அஷ்டமியில் பார்த்திங்கன்னா பைரவர் வழிபாடு மிக சிறப்பான ஒரு பலனை தந்துவிடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.